நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் சியோம் கியானேந்திரா நல்வேலை செடியை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்கள், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்வேலை. நாய்வேலைன்னு இன்னொரு செடி இருக்குது. அந்த நல்வேலை நாய்வேலை செடிகள் ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் நாய்வேலையோட பூக்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும், நல்வேலையோட பூக்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்வேலையோட செடி. இதுக்கு தைவேலைன்னு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. இந்த செடி அதிக அளவில் மழை பெஞ்ச உடனே எல்லா இடத்துலையும் அதிக அளவில் பார்க்கலாம். தரிசு நிலங்களில் பார்க்கக்கூடிய ஒரு செடி. இது அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இலைகளை வச்சு அடையாளம் பிடிக்கலாம். இது 5 இலைகள் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு இலைகள் 3 இலைகளாகவும் இருக்கும். இதில் நீங்கள் பார்க்குறது இந்த 5 இலைகள். இதோட பூக்கள் பார்க்குறீங்க, பூனையோட மீசை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கொத்தாக இருக்கும் இந்த பூக்கள். இந்த பூ இலைகள் பூரா செடியும் எல்லா செடி முழுவதும் மருத்துவ குணங்களை கொண்டது இந்த நல்வேலை செடி. சியோம் கியானேந்திரா. இதோட வடமொழி பேர் அஜகந்தான்னு சொல்லுவாங்க. அஜகந்தா. இதோட காய்கள் பார்த்தீங்கன்னா கடுகுவோட மாதிரி இருக்கும். இதோட விதைகள் பார்த்தீங்கன்னாலும் கடுகு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வச்சு ஈஸியாக இதை அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த இலையை கசக்கி மோந்து பார்த்தீங்கன்னா பெருங்காய வாடை அடிக்கும். இந்த இலையோட அமைப்பு பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், ஒவ்வொன்றில் 5 வரைக்கும் இருக்கும். நண்பர்களே, இந்த நல்வேலை இலை மிக உஷ்ணம் தரக்கூடியது. அதனால் இந்த இலையை உபயோகப்படுத்தும் போது அதிக இலைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. ஒரு வேளைக்கு கஷாயம் செய்யும் போது 3லிருந்து 5 இலைகளை உபயோகப்படுத்தலாம். இல்லைன்னா அது ரொம்ப உடம்பு சூட அதிகமாக ஏற்றக்கூடியது. இந்த நல்வேலையோட பூக்கள் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 1/4 கரண்டி மஞ்சள் சேர்த்து, பனங்கற்கண்டு அல்லது வெல்லம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதோட பால் சேர்த்து பருகிட்டு வரனால சிறுநீரக கோளாறுகளை இது சரி செய்யக்கூடியது. இருமலை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, காய்ச்சல் இருக்கும்போது இந்த நல்வேலை இலைகளை ஒரு 5 இலைகள் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அதை காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால இது உடலுக்கு உஷ்ணத்தை கொடுத்து காய்ச்சலை சரி செய்யக்கூடியது. தலைநீர் ஏற்றத்தை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, நல்வேலையோட இலைகள் தலைநீர் கோர்வையை சரி செய்யக்கூடியது. சைனசிட்டியை இது சரி செய்யக்கூடியது. அதுக்கு இந்த இலைகளை ஒரு பாத்திரத்தில் நீரிட்டு காய்ச்சி அந்த ஆவியை பிடிக்கிறதுனால சைனஸ் சரியாகும், தலைநீர் ஏற்றம் சரியாகும். இது அதிக வேர்வையை உண்டு பண்ணி கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றும். அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகளை கொஞ்சம் எடுத்து உச்சந்தலையில் வச்சு கட்டிட்டு வரனாலையும் தலைநீர் ஏற்றம் சரியாகும். நண்பர்களே, நல்வேலை இலைகளை அரைச்சி பசையாக்கி மூட்டு வலி வீக்கம் உள்ள இடங்களில் இந்த பசையை ஒரு பற்றா போட்டுட்டு வரனால மூட்டு வலி வீக்கம் சரியாகும். நண்பர்களே, நல்வேலையோட செடியோட வேர் ஒரு 2லேருந்து 5 கிராம் வரைக்கும் வேர் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் சீரகம், இஞ்சி, மிளகு அதை தட்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால காய்ச்சல் இது சரி செய்யக்கூடியது. சிறுநீரக கோளாறுகளை இது சரி செய்யக்கூடியது. புற்றுநோய் வராமல் இது தடுக்கக்கூடியது. மனநோய்களை இது தடுக்கக்கூடியது. புற்றுநோய் கிருமிகளை உடலிலிருந்து அழித்து வெளியேற்றக்கூடியது. நண்பர்களே, பிள்ளை பெற்ற தாய்மார்கள் பிரசவத்திற்கு பின் அவர்கள் உடல் தேற்றுவதற்காக இந்த நல்வேலை இலைகள் ஒரு 5 இலைகளை எடுத்துக்கொண்டு அதோடு நீரிட்டு காய்ச்சி வெல்லம் சேர்த்து தினமும் குடித்து வருவதால் அவர்கள் உடல் வெகு சீக்கிரம் தேரும். அதேபோல் பழைய காலங்களில் போருக்கு செல்லும் வீரர்கள்
அடிபட்ட காயங்கள் காரணமாக அவர்கள் உடலில் இருந்து அதிக இரத்தம் வெளியேறி இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நல்வேலை இலையை தினசரி கஷாயமாக செய்து குடித்து வந்தார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு ஏற்பட்ட இரத்த இழப்பு சரி செய்யப்பட்டது. நண்பர்களே, நல்வேலை இலைகளை வேக வச்சு அந்த இலைகளை தயிர் சேர்த்து, புளிச்ச தயிர் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரனால கண் பார்வையை இது மேம்படுத்தக்கூடியது, வயிற்றுப்போக்கை இது நிறுத்தக்கூடியது, மார்பு வலியை இது சரி செய்யக்கூடியது. இந்த நல்வேலை இலையில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, விட்டமின் சி அதிகமாக இருக்குது. நண்பர்களே, நல்வேலையோட இலையை அரைச்சி சாறு எடுத்து ஒரு 10 ml வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட காய்ச்சிய பால் தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால சளி இருமலை இது சரி செய்யக்கூடியது, தலைநீர் ஏற்றத்தை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, நல்வேலைன்னு சொல்லக்கூடிய இந்த தைவேலை இலைகளை அரைச்சி பசையாக்கி அதோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு தினமும் அதை ஒரு சொட்டு காதில் விட்டுட்டு வரனால காது வலி இது சரி செய்யக்கூடியது. காது நிறைய பேருக்கு சீல் பிடிச்சிருக்கும், அதையும் சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, இந்த நல்வேலை இலைகளை தீநீராக்கி அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரனால உடலில் கட்டிகள் வராமல் இது தடுக்கக்கூடியது, வயிற்றுப்பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது, பேதியை இது நிறுத்தக்கூடியது, கொழுப்பை கரைத்து வெளியேற்றக்கூடியது. நண்பர்களே, ஒரு பாத்திரத்தில் நல்வேலை இலைகள் அதோட பூக்கள் சிறிது எடுத்துக்கிட்டு அதை வதக்கி அதோட ஒரு 1/4 கரண்டி சீரகம், 1/4 கரண்டி சுக்குப்பொடி, 1/4 கரண்டி அதிமதுரம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால சளி இருமல் இது சரி செய்யக்கூடியது, மூக்கடைப்பை இது சரி செய்யக்கூடியது, தலைபாரத்தை இது சரி செய்யக்கூடியது, காது வலி இருக்கும்போது இதை குடிச்சிட்டு வரனால காது வலி சரியாகும், உடல் வலியை இது போக்கக்கூடியது, சீதள நோய்களை எல்லாத்தையும் இது சரி செய்யக்கூடியது, அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகைக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்வேலையோட செடி. இந்த நல்வேலையோட பூக்கள் பார்த்தீங்கன்னா சிலந்தி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால் இது ஸ்பைடர் ஃப்ளவர்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த செடியோட பேர். நண்பர்களே, இந்த நல்வேலையோட காய்களும் பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குறது கடுகோட காய்கள் மாதிரி இருக்கும். அந்த காய்களை கொஞ்சம் விளக்கெண்ணெய் இட்டு அரைச்சி வலி வீக்கம் உள்ள இடங்கள்லையும் மூட்டு வலி உள்ள இடங்கள்லையும் ஒரு பற்றா போட்டுட்டு வரனால வலி வீக்கம் சரியாகும். நண்பர்களே, நல்வேலையோட இலைகளை அரைச்சி சாறை எடுத்துட்டு அந்த சக்கைகளை மட்டும் தலைக்கு மேலே வச்சு கட்டிட்டு வரனால தலைபாரத்தை இது சரி செய்யும். நண்பர்களே, நல்வேலைன்னு சொல்லக்கூடிய இந்த தைவேலையோட இலைகளை அரைச்சி சாறு எடுத்து ஒரு 10 ml வரைக்கும் சாறு எடுத்து அதோட தேன் சேர்த்து அன்றாடம் காலை குடிச்சிட்டு வரனால சளியோட ரத்தம் வருவது சரியாகும், இருமலை இது சரி செய்யக்கூடியது, குத்து இருமலை இது சரி செய்யக்கூடியது, நுரையீரல் தொற்றுகளை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, இந்த தைவேலை நல்வேலை செடியோட பூக்களை அரைச்சி சாறு எடுத்து ஒரு 5 சொட்டு வரைக்கும் சாறு எடுத்து அந்த 5 சொட்டு சாரோட தாய்ப்பால் அல்லது பசும்பால் சேர்த்து சிறு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரனால நெஞ்சக சளியை கரைச்சி இது வெளியேற்றக்கூடியது, சுவாச பாதையை இது சீர் செய்யக்கூடியது. நண்பர்களே, நல்வேலை செடியோட விதைகள், அந்த விதைகள் கடுகு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, இந்த விதைகளை எடுத்து காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு 1/4 கரண்டி வரைக்கும் அந்த விதைகளை எடுத்துக்கிட்டு அதோட தேன் அல்லது சுடுநீர் கலந்து குடிச்சிட்டு வரனால வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது, தசை பிடிப்பு அதை சரி செய்யக்கூடியது, உடல் வலிக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும். நண்பர்களே, நல்வேலை இலையை கஷாயமாக்கி குடிக்கும்பொழுது 3லிருந்து 5 இலைகள் எடுத்துக்கிட்டால் நல்லது. அதிகமான இலைகள் எடுத்துக்கிற போது அது வாந்தியை ஏற்படுத்தும். நண்பர்களே, நல்வேலை இலைகளை 3லிருந்து ஒரு 5 இலைகள் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட மிளகு சீரகம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அன்றாடம் இருவேளை காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால குளிர் காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் அனைத்து வித காய்ச்சல்களும் இது சரி செய்யக்கூடியது, பக்க விளைவுகள் இது இல்லாதது. நண்பர்களே,
நல்வேலை நல்வேலை செடியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண் மலட்டுத்தன்மையை போக்குறதுக்கு இந்த நல்வேலை இலைகளோட சிறிது பாக்கு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரனால பெண் மலட்டை இது போக்கக்கூடியது. அதிகம் ரத்தம் வெளியேறனால ஏற்படுற பலவீனத்தை இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்றனால சரியாகும். காதில் ஒரு சொட்டு இந்த இலை சாறை விடுறனால காது வலி சரியாகும். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, மெக்னீசியம் சத்து இதில் அதிகமாக இருக்குது. இந்த நல்வேலை பூக்களை ஒரு 1/4 கரண்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் நெய்யிட்டு வதக்கி அதோட கொஞ்சம் கருந்துளசி ஒரு 5 துளசி இலைகளை போட்டு நீரிட்டு ஒரு கல் உப்பு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால சளியை கரைச்சி இது வெளியேற்றக்கூடியது. மூக்கடைப்பை இது சரி செய்யக்கூடியது. குழந்தைகளுக்கு 5 ml வரைக்கும் இதை கொடுத்துட்டு வரனால சளியை கரைச்சி இது வெளியேற்றக்கூடியது. இந்த தைவேலையோட பூக்களை தாய்ப்பாலில் ஊற வச்சு குழந்தைகள் குளித்து முடித்த பிறகு அவங்களுக்கு கொடுத்துட்டு வரனால சளி பிடிக்காது அவங்களுக்கு. நண்பர்களே, இந்த நல்வேலை சீதள நோய்கள் அனைத்தையும் சரி செய்யக்கூடியது. இந்த இலைகளை நீரிட்டு காய்ச்சி அதோட ஆவி பிடிச்சிட்டு வரனால தலை நீரேற்றத்தை சரி செய்யக்கூடியது, சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது.